எத்தனை அவதாரங்களை எத்தனை அரக்கர்களை அழித்த என் தெய்வமே துர்க்கை அம்மா, நான் செய்யக்கூடிய பூஜை அத்தனை ஏற்றுக்கொண்டு என் கணவர் எங்கு இருந்தாலும் என்னை தேடி வர வேண்டாம் அம்மா. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா அருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்கே உரிமை மேலம் தானொலிக்கே சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா. மேல்மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காளை ஈஸ்வரியே ஆத்தாளை அடக்கின்றேன் ஆடி இங்கே வந்திடம்மா. மாக்காளி திருசூலியே சொல்லவாடி அம்மா காக்கும் தேவி அம்மா மலையனூருங்காளி. சித்தாங்க ஆடை கட்டி கிரத மீதே தேரோடு வீதியிலே தாயடியாடி வந்திடம்மா. அந்தரிய சுந்தரியே இளங்காளை ஈஸ்வரியே ஆடி வரும் தேரிலே நீ அழகாக வருபவளே மலையனூருங்காளி. ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா அங்காள அம்மனுக்கு அபிஷேக பூஜைகளாம். ஆடி வரும் தேரினிலே அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்கள் அங்காள ஈஸ்வரியே விளக்கின் ஒளியினிலே தாயத்து வாக்கி சொல்லிடம்மா. மாவிளக்கின் ஒளியினிலே தாய மங்கை குறி சொல்லிடம்மா. மங்கல்யம் காத்திடம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா. மலையனூருங்காளி மலையனூருங்காளி உங்கள் மாக்காளி திருசூலியே. ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். உன் தோழி வந்திருக்கிறேன். தோழியா? ஆமாம், எதற்காக வந்திருக்கிறாய்? அன்னிதினம் மலர்வனம் செல்வது வழக்கம் அல்லவா? ஆமா. ஆகியால் இன்று மலர்வனம் செல்ல வேண்டும். வா போகலாம். என்னால் வெளியே வர முடியாது. ஏய்! வெளி வர முடியாதா? இந்த உருவத்தை பார்த்தா நீ பயந்து விடுவாய். ஆகையால் என் அழகான உருவத்தை காமிக்கின்றான். பாருடி, பாருடி. என்னடி யாருன்னு கேக்குற? உன் அந்தரங்க தோய் செண்பகம் வந்திருக்கண்டி. செண்பகமா? எதற்காக வந்திருக்கிறாய்? உன் தந்தைக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லடி. உன்னை பார்க்க துடிக்கிறாரு. பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. அதனால உன்னை என் கூடவே அடிச்சு செல்றாரு. இது என்ன சோதனை? நான் பட்ட துன்பங்கள் அத்தனையும் போதாதா? என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லையா? செண்பகா, என்னால் வர முடியாது என்று என் தந்தையத்தில் உரைத்து விடப்பா, உரைத்து விடு.
அடி பாவி, ஆசை என்பது உனக்கு இல்லையா? உன் தந்தை எப்படி எல்லாம் உன்னை வளர்த்தாரு? எறும்பு கடிக்காம உன்னை கையிலே தாங்கு தோல் மீது மாறு மீது வளர்த்தாரே. தந்தை பார்க்க வர முடியாது, எப்படி உனக்கு சொல்ல முடியுது? வர முடியாது 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 வர முடியாது. வாடி வெளியே. என்னுடைய தோழி செண்பகை இப்படி எல்லாம் வார்த்தையாட மாட்டாள். அப்படி இருக்கின்ற பொழுது வந்தவள் யார்? கலையரசி. கலை அரசியா? நானே. அந்த கலை அரசி நீதானா? நான் தாண்டி. நீங்க எதற்காக வந்திருக்கிறாய்? மரியாதை ஆலயத்தை விட்டு வெளியே வா. என் கணவர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுக்காகவே பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறேன். செய்யக்கூடிய பூஜையை பாதி நிறுத்திவிட்டு வெளியே வர முடியாது 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 முடியாது. பூஜை செய்யக்கூடாது, அந்த பூஜை நடக்க கூடாது. வாடி வெளியே. வாடி. ஆலயத்தை உள்ள செல்லவே முடியவில்லையே. அப்படி சொல்ல எல்லாம் வீசுகிறது, உடம்புல எரிகிறது. இவ ஆலயத்திலிருந்து வெளியே வரணும், அந்த பூஜை நடக்க கூடாது. என்ன செய்வது? இப்படித்தான் செய்யணும். வெளியே நீ வர முடியாதா? முடியாதடி. உன்னை வெளியே எப்படி வர வைக்கணும் பொறுத்திருந்து பாருங்க. கலையரசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாசுகுணா. என்னுடைய கணவரா? ஆமா. நான் காண்பது கனவா அல்லது நினைவா? நினைவா. ஆமா. தாயே துர்க்கை அம்மா, நான் செய்யக்கூடிய பூஜை அத்தனையும் நீ ஏற்றுக்கொண்டு என் கணவரை என்னிடத்து ஒப்படைத்து விட்டாயே தாயே, அது போதுமணி எனக்கு. எனக்கு உரியது உன் கையில் இருக்கு. என்ன? எனக்கு சொந்தமான பொருள் உன் கையில் இருக்கு. உனக்கு சொந்தமான பொருள் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆமாடி. அது என்ன பொருள்? அந்த தாலி. அம்மா, அந்த தாலி எனக்கு வேணும். அம்மா, என் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி உனக்கு சொந்தமா? ஆமாடி. இந்த தாலி உனக்கு எப்படி சொந்தமா? அடி பாவி, ஒரு நேரத்துல இப்ப புருஷன் சொல்றியே, அவர் என்னுடைய காதலர். அவரு நானும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம். அவர் கையால நான் தாலி கட்டிக்க ஏங்கினேன். ஒவ்வொரு நாளும் துடிச்சு, ஆனா அந்த தாலிக்காக ஏங்கினேன். அந்த தாலி என்னால கட்டிக்க முடியாத போய்விட்டது. ஆனா நீ தாலி கட்டிக்கிட்டா அவருக்கு சொந்தமாக விடுவனா? விட மாட்டேன். அந்த தாலியை கொடுத்து விடு. நீ ஒரு பெண்ணாக இருந்திருந்தா என்னுடைய கணவர் உன் கழுத்தில் மாலையை மாற்றி மாங்கலத்தை கட்டியிருப்பார். நீதான் இறந்த ஆவியா திரிந்து கொண்டிருக்கின்றாயே. இந்த தாலி உனக்கு எப்படி சொந்தமாக? எடுக்க முடியாது. அம்மி மிதித்து அருகதையை பார்த்து ஊரடிய உலகமறை அக்கினி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மனமேடையில் மாலையை மாற்றி மாங்கலத்தை கட்டி என் ஆசை மன உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர் கட்டிய தாலியை நான் எடுக்க வேண்டுமா? என்னால் முடியாது. பெற்றவளே, எந்த ஒரு பெண்ணுக்கு நேராதனால இந்த பாவைக்கு என் கணவர் கட்டிய தாலி அடி எப்படி அறுப்பது? கலையரசி, என்னடி தாலி அறுக்க வேண்டும் என்று உரைக்க வேண்டும். என் கணவர் வந்தவுடன் அவருடைய முகத்தை பார்த்து விட்டு என் உயிரை வேண்டுமானால் விட்டு விடுகிறேன். அவர் கட்டிய தாலியை நான் அறுக்க மாட்டேன். நிச்சயமாக சத்தியமாக கணவர் பார்த்த உடனே என் உயிரை விட்டு விடுகிறேன். ஓடிவா. கணவரை என் கணவரை பார்க்க நீ துடிக்கிறியா? இதோட உன் கணவரை நீ பார்க்க கூடாது, இந்த உலகத்தை நீ பார்க்க கூடாது. நீ ஏண்டி பிறந்துன்னு ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி துடிச்சு சாகணும். உன்னை என்ன செய்கிற பொறுத்திருந்து பார்.
கணவர் பார்க்க நீ துடிக்கிறாயா? ஏய், இனிமே இந்த உலகத்தை பார்க்க கூடாது, ஏன் கணவரை பார்க்க கூடாது. அடி பிச்சைக்கார நாயே, அடி கண்ணு தெரியாத கபோதியே, தெரு தெருவா ரோடு ரோடா அனாத மாதிரி பிச்சை எடுத்து போயிடுச்சுக்கிறியா அனாத நாயே. என் வாழ்க்கையை அடிக்க வந்த பாவி, நான் உனக்கு அடிப்பா வந்து உனக்கு என்ன அடி துரோகத்தை செஞ்சேம்மா. கணவர் முகத்தை காட்டுகிறார் என்று தந்திரமாக ஏமாற்றி அழைத்து வந்து என் இரு விழிகளையும் அடித்து விட்டு பிச்சைக்காரியாக போக வேண்டும் என்று எனக்கு சாபத்தையும் கொடுத்து விட்டாள் அம்மா. என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொத்து வழுதறியே தொடரண்டு என்னை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து இந்த பாவி ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவிக்கு மகளா நினைச்சு ஆதரிகள் தாயே. ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை கொண்டு வந்த உன்னை போத செய்யிடும் பார்ப்பதற்கா? நாம் பார்க்க இந்தி கண்டு தேடுவேணும் பட்ட கடனை நான் தீர்க்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது, அந்த மனம் நீ என்று அப்புறம் தான் தெரிந்தது. கஷ்டப்பட்ட காலத்தில் கலகலன்னு கண்டாங்கி சேலையில் கண்ணீரத்தான் தொடச்சே. கடைசி பார்க்கிறப்போ தெய்வம் இங்கே போனதோ.
ராரி 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 ராரோ. இறைவா அம்மா என பெற்றவளே என் கணவர் முகத்தை நான் பார்க்க முடியாதா? இந்த உலகத்தை நான் பார்க்க முடியாதா? சுவாமி சுவாமி என்னம்மா வந்து விட்டீர்களா சுவாமி? வந்து விட்டீர்களா சுவாமி? என் நிலைமையை பாருங்கள் சுவாமி. நான் படுத்துகிறது திருப்பத்தையும் என்னம்மா பாருங்கள் நடந்தது? சுவாமி. அப்பருடைய ஆலயத்தில் பூஜை செய்து கொண்டிருக்க நேரத்தில் அந்த சண்டாளி சதிகாரிய வாழ்க்கையை அடித்த பாவி அந்த கலையரசு என் கணவர் போல் உருவெடுத்து வந்து, சுகுணா உன் கணவர் வந்து விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வா என்று அழைத்தார். தாலி கட்டிய கணவரை வந்த பிறகு எதற்காக பூஜை செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய பூஜையை பாதி நிறுத்தி விட்டு அவருடைய ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விட்டு சுவாமி. கணவர் அதை தெரிகிறார் பார் என்று உரைத்து எடியர் வெடிகளை அடித்து பிச்சைக்காரியாக போக வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாளே சுவாமி. நான் ஆரம்பத்தில் என்ன உரைத்தேன்? அவள் உருவத்தை மாற்றி மாற்றி வருவாள், வாயற்படி விட்டு வெளியே வரக்கூடாது உரைத்தேன். ஏமாந்து போய்விட்டாயே. தவறுதான் சுவாமி, தவறுதான். தவறுக்கு உண்டான பாவிக்கு கொடுத்து விட்டது சுவாமி. இதற்கு வேறு வழியே இல்லையா? இருக்கிறது. என்ன வழி? புறப்படை ஆலயம் மீண்டும் போய் செய்ய வேண்டும். பாருங்கள் புறப்படு.